ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 15 நாளில் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் நம்ம சேவ் பண்ணி எப்படி இந்த குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு தாங்க இது. கண்டிப்பாக இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கடைசி டைம் இந்த ஒரு மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீ ஆகிடலாம். கல்வியினுடைய வேர் கசக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் வெற்றி ரீச் பண்ணும்போது அன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் கஷ்டப்பட போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து வச்சுருங்க. ஒரு மாதம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டம் எப்படி படணும், கரெக்டான மெத்தடில் சரியான வழியில் நம்மளோட எஃபோர்ட்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸாக ரீச் பண்ணிடலாம். இந்த மெத்தட் தான் கடைசியில் நான் என்னோடய ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணேன். அதை இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் என்னென்ன பண்ணணும், எப்படி ஷெட்யூல் ரெடி பண்ணி எந்த டைம் எதை படித்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் என்னென்னலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இது எல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போது 15 நாள் கரெக்டாக நீங்கள் படிக்கக்கூடியது, அதாவது டெஸ்ட் போடக்கூடிய டைம் உங்களுக்கு 15 நாள் வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி டைம் வரை நம்ம படிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எக்ஸாம் டேட் வேறையாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணிடணும், டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடணும். அன்றைக்கி நம்ம எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் படிக்க ஆரம்பிக்கணும். இது என்ன ரிவிஷன் பிளான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு மேக்ஸ் மார்னிங்கே என்ன பண்ணுறீங்க, நாளையிலேருந்து இந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிங்க. காலையில் எந்திரிச்சதையும் 4 மணிலேருந்து 8 மணி வரை மேக்ஸு. ஓகேங்களா? மேக்ஸ் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, மேக்ஸுக்கு ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு என்னோடய நோட்டில் எழுதி வச்சுருப்பேன். சாப்டர் வைஸை எழுதி வச்சுருந்தேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு சாப்டர் எடுத்து ஒரு நாள் காலையில் என்ன பண்ணணும், ஒரு சாப்டர் பார்க்கணும். அடுத்த நாள் 2வது நாள் போகும்போது என்ன பண்ணணும், 2வது நாள் ஒரு சாப்டர் பார்த்துட்டு, அதான் 2ன்னு போட்டிருப்பேன், +1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் என்ன பண்ணணும், 2வது நாள் காலையில் ரிவிஷன் பண்ணிவிட்டு மேக்ஸ்க்கு மட்டும் டெய்லி கம்பல்சரி காலையில் ஒரு டெஸ்ட்டு போட்டே ஆகணுங்க. ஒரு டெஸ்ட்டு ஒரு கொஷின், ஏதாவது ஒரு கொஷின் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுங்க, போட்டு பார்த்துருங்க. இந்த சாப்டர் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு சம்மையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னா அது வேணாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த சம்ஸ் எல்லாம் நிறைய டைம் போட்டு பார்த்துருப்போம். ஒரு சின்ன பென்னு வச்சுக்கோங்க, கையில் ஒரு நோட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ மேக்ஸ்லாம் என்னென்ன சம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு குழப்புது, இந்த இடத்துல இந்த ஃபார்முலாஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கீ ஒவ்வொரு சாப்டருக்குமே நீங்கள் உங்கள் கையில் ஒரு சின்ன நோட்டு மாதிரி வச்சு எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற இடத்த மட்டும் போட்டு பாருங்கள். ரிமைனிங் எல்லாம் இந்த மெத்தடை அந்த சம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அப்படி தான் சாப்டர் வைஸ் பார்க்கணும். டெஸ்ட்டு மட்டும் ஒரு 25 கொஷின் எடுத்து என்ன பண்ணுங்க, போட்டு பார்த்துருங்க. அதே மாதிரி தான் 3வது நாள் போகும்போதும் 3வது ஒரு சாப்டர் புதுசாக ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ளஸ் செகண்ட் சாப்டர் ரெண்டையுமே என்ன பண்ணணும், நம்ம ரிவிஷன் பண்ணி நீங்கள் அப்படியே மேக்ஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா 10 நாளில் என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக நீங்கள் அப்படின்னா மேக்ஸை ஃபுல் டெஸ்ட்டுக்கு கொண்டு வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற இந்த 15 நாளில் டெய்லி என்ன பண்ணலாம், மேக்ஸ் டெஸ்ட் போடலாம். டெஸ்ட் போடும்போது சும்மா நம்ம மேக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் டெஸ்ட் போடக்கூடாது. ஒவ்வொரு சாப்டருமே எடுத்து ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு 15 மினிட்ஸ் அல்லது ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு 3 சம்மு இருக்கா, அந்த மெத்தட் தெரியும், இந்த மெத்தட் தெரியும், இந்த மெத்தட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸுக்கு ஒரு 3 நோட் வச்சுருப்பேன். அந்த 3 நோட்டையுமே நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு ஓகே அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லியுமே ஒவ்வொரு டெஸ்ட்டு போடும்போது மேக்ஸை டெஸ்ட்டு போட்டுகிட்டே வரணும். நீங்கள் அதை விட்டுட்டு பார்த்துட்டு 10 சாப்டர் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் வருதான்னு செக் பண்ணி பார்க்குறேன், தெரியாத சம்மை போய் தேடி பார்க்குறேன் அப்படிலாம் போடக்கூடாது. டெய்லியுமே நீங்கள் அந்த சம்மை டெய்லியுமே கண்ணில் பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், டெஸ்ட்டு போடணும். இதுதான் ரிவிஷன் மெத்தட். டெய்லி நீங்கள் பார்க்க எத்தனை டைம் அந்த சாப்டரை நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களோ அத்தனை டைம் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் மறக்காது, அந்த மெத்தட்ஸ் மறக்காது, அப்படியே ஞாபகம் இருக்குது. எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணலாம், சூப்பராக பண்ணிட்டு வரலாம். இந்த கடைசி டைமில் உட்காந்துட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது புதுசாக பார்க்குறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம பண்ணினதை கரெக்டாக அங்கே பண்ணாவே போதும். 70% படிச்சிருந்தா கூட நம்ம பாஸ் பண்ணணும்னா நீங்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்க இதை கரெக்டாக நம்ம பண்ணால் போதும், பண்ணிட்டு வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மட்டும் வராதிங்க. கடைசி டைம் தான் 15 மணி நேரம் சேவ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு வேறு சிந்தனையே வரக்கூடாது. என்னன்னாலும் சரிங்க, குழந்தைகள் இருந்தாலும் யாரையாவது அம்மா அப்பா யார்ட்டையாவது விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு மாதம் தானே யார்ட்டையாவது ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்துக்க சொல்லிட்டு இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எவ்வளோ தான் நம்ம இவ்வளோ வருஷம் 1 வருஷம் 2 வருஷமாக படிச்சுட்டே இருக்கோம். கடைசி இந்த ஒரு மாதம் நம்மளால் எஃபோர்ட் போட முடியலன்னா அது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஜிஎஸ் திரும்ப 9 மணிக்கு உட்காந்துட்டு 9 மணிலேருந்து, ஏன்னா ஜிஎஸ் நம்மளுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது.
இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நான் வந்து 2 நாள் வந்து கொடுத்துருக்கேன். அது கூடவே சயின்ஸு ப்ளஸ் ஜியாகிரஃபி ரெண்டையும் வந்து ஒவ்வொரு பாடம். இப்போ 15 நாளுக்கும் சயின்ஸுக்கு கண்டிப்பாக சயின்ஸை வந்து ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா 5 கொஸ்டின்ல ஒரு 3 கொஸ்டின் வந்து நம்ம போட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு இது அப்படியே நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ 10th இருக்கிற இம்பார்ட்டன்ட் லெசன்ஸையாவது நம்ம என்ன பண்ணணும், ரிப்பீட்டாக கொஸ்டின் வர ஏரியா நம்மளுக்கு தெரியும். அதில் பேசிக் கொஸ்டின்ஸையாவது வந்தால், ஏன்னா கஷ்டமான கொஸ்டின் வந்தால் எல்லாருமே கஷ்டம், யாருமே அடிக்க மாட்டாங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின் வருதுன்னா அதை விடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ பாலிட்டி என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து என்ன பண்ணுங்கள், பாலிட்டி உங்களுக்கு நீங்கள் வந்து இது ஒரு நான் சும்மா போட்டு கொடுத்துருக்கேன். நீங்களாக என்ன பண்ணுங்கள், ஒரு ஷெடியூல் வந்து நீங்களாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் இதை தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு டேட்டு போட்டு இது பண்ணி வச்சுக்கணும். அதுக்குள்ளே அந்த ஷெடியூல் முடிக்கணும். படிக்கிறது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். இனிமேல் படிக்கக்கூடாது, நம்ம தான் நிறைய டைம் படிச்சிட்டோம் இல்லையா, திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், கண்ணில் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த பேச்சை பரட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் பண்ண போகிறீங்க. இப்போ பாலிட்டி 2 நாளில் பாலிட்டி. அந்த 2 நாள்லையுமே இப்போ 9 மணிலேருந்து 4 மணி வரை உங்களுக்கு ஜிஎஸ் படிக்கும். ஏன்னா காலையிலே மேக்ஸ் இப்போ 8 மணிக்குள்ளேயே முடிச்சிடும் அப்படின்னாலும் ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் அதே மாதிரி படிச்சுட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி பிரேக் விட்டுருங்க. ஏதாவது சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு டைம் ரொம்ப முக்கியம். எதை ரொம்ப சாப்பிட்டா உடம்பு வெயிட் போடும் அப்படிலாம் யோசிக்காதுங்க. நிறைய சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா எனர்ஜி இருக்கும், நல்லா படிக்க முடியும். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, வச்சுட்டே சாப்பிடுங்க பக்கத்தில். சாப்பிட்டு என்ன பண்ணிங்க படிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ பாலிட்டி வந்து என்ன பண்ணணும், 2 நாள் பிரிச்சுங்க. லோயர் ஸ்டாண்டர்ட், ஹையர் ஸ்டாண்டர்ட் இப்படி வந்து பிரிச்சுக்கோங்க. பாலிட்டி வந்து படிச்சுட்டு இந்த டைமை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஏன்னா இடையிலேயே பாலிட்டியே வந்து கண்டினியூஸாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் படிக்க முடியாது. அப்பப்போ என்ன பண்ணணும், சப்ஜெக்டை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டுலாம் உட்காந்தா ரொம்ப வந்து டயர்ட் ஆகும். ஸோ பாலிட்டி எடுக்கிறீங்க, இடையில வந்து கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னா அன்றைக்கி சயின்ஸில் ஒரு பாடம் பார்க்கணும். ஒவ்வொரு பாடத்துக்கும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு பாடத்தை ஒதுக்கி பார்க்குறதுக்கு கற்றுக்குங்க. ரொம்ப உட்காந்துட்டு, ஏன்னா இவ்வளோ நாள் படித்ததை தான் படிக்க போகிறீங்க, புதுசாக படிக்க போகிறதில்ல. வாட் என்ன இருக்குது அவ்வளோதான். ஓகே இப்படி பார்த்துட்டு டிக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்த ரிவிஷன் வரும்போது திரும்ப இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு திரும்ப நம்ம விட்டுட்டு போகிறது கிடையாது. இந்த ரிவிஷன் ஷெட்யூல்லையே 2 நாள் கழிச்சு இன்றைக்கி படித்தது திருப்பி வந்து பார்ப்போம். அப்போ வந்து திரும்ப அந்த பாயிண்ட்டை கண்ணில் பாருங்கள். அப்போ எது மறக்குது, அப்போ நேற்று தான் பார்த்துட்டு போகணும், இன்றைக்கி மறந்துருக்கு. அப்போ இதை பண்ணுங்கள். உங்கள் நோட்டில் வந்து என்ன பண்ணுங்கள், கீ நோட்டு கையில் வச்சுருக்க சொல்லியிருக்க இல்லையா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு இது படிக்கும் போதும் அந்த நோட்டில் என்ன பண்ணுங்கள், பேனா எடுத்துகிட்டு இயர்ஸ் இருக்கா, இது மறக்குதா, அது இம்பார்ட்டன்ட். அதாவது இம்பார்ட்டன்ட் மோஸ்ட்லி இனிமேல் வந்து இம்பார்ட்டன்ட் தான் வரப்போகுது. இது இம்பார்ட்டன்ட், இது நம்மளுக்கு மறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி வைங்க. அந்த மாதிரி பாலிட்டி ஒரு நாளைக்கு சயின்ஸு ஜியாகிரஃபி இப்படி படித்தாலே 15 நாளைக்கு 15 சயின்ஸ் படிச்சிடலாம், 15 ஜியாகிரஃபி படிச்சிடலாம். பாலிட்டி 2 நாளுக்கு என்ன செய்யுது, ஒரு பாலிட்டி வந்து முடிக்கணும். அதே மாதிரி அடுத்து எக்கனாமி 2 நாள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சயின்ஸு ஒரு பாடம் படிக்கணும், ஜியாகிரஃபி ஒரு பாடம் படிக்கணும். படிச்சுட்டு அடுத்து ஒரு நாள் என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் விட்டுருங்க. மேக்ஸுக்கு வந்து டெய்லி நீங்கள் பார்த்துட்டு வர்றதுனால மேக்ஸு கூட நீங்கள் ரிவிஷன் வந்து தேவையில்லை, தேவைப்பட்டால் இடையில ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஆனால் ஜிஎஸ் வந்து படிச்சுட்டு இது 2 படித்து முடிச்சுட்டு திரும்ப பாலிட்டியை போய் இந்த 1 டேயில் 2 நாள் போட்ட பாலிட்டியை ஒரு நாளையில் பார்க்கணும். 2 எக்கனாமியும், ஏன்னா இப்போ தான் எக்கனாமி பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ திரும்ப இந்த 1 டேயில் போயிட்டு என்ன பண்ணிங்க, பாலிட்டியும் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்கனாமியும் ரிவைஸ் பண்ணி கொண்டு வந்துடணும். இது வரைக்கும் படித்த சயின்ஸ் 1 2 3 4 பாடங்கள் வந்துடணும். ஜியாகிரஃபியில் 4 பாடங்கள் வந்து என்ன பண்ணிடணும், பார்த்துடணும். ரொம்ப தெளிவாக படிக்கணும், அட்டை படிக்கணும் அப்படிலாம் நினைக்க பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேசிக் கொஸ்டின்ஸை நம்ம வந்து ஆல்ரெடி படித்த கொஸ்டின்ஸ். நான் வந்து எல்லாத்துக்குமே ஜிஎஸ்லாம் நோட்டு வச்சுருந்தேன், அந்த நோட்டை தான் திரும்ப பார்ப்பேன். ஓகேங்களா. அதே மாதிரி தான் தமிழ். நம்மளுக்கு ரொம்ப என்ன தான் நம்ம ஜிஎஸ் வந்து படித்தாலும் நம்மளுக்கு மார்க்கை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது எதுவும் மேக்ஸும் தமிழும். இது 2 நம்ம விட்டுறவே கூடாது. ஈவினிங்க்கு மேலே கிடைக்கிற டைமெல்லாம் என்ன பண்ண முடியும், நம்ம தமிழுக்கு தான் பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், +6th + 10th. நானாக என்ன பண்ணேன்னா 10th ஒரு புக்கு எடுத்தேன்னா ஒரு 30 நிமிஷத்தில் ஒரு 10த்தையும் முடிப்பேன். அப்படியே எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், கடன் ஓகே அந்த படத்தில் இது தெரியுது ஓகே இப்படி தான் பென்சில் வச்சுட்டு இது பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பார்த்து பழகுங்க நீங்களும். 10th 6th படிங்க. சிலபஸ் வந்து இப்போ நம்மளுக்கு சிலபஸ் வைஸ் படிக்க வேண்டியது அவசியம். ஸோ சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு அந்த சிலபஸ் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஒன்று பார்த்துட்டு தமிழுக்கும் கம்பல்சரி என்ன பண்ணணும், ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துருங்க. ஒர்க் அவுட் பண்ணணும். தமிழுக்கு ஒரு 50 கொஸ்டினாவது ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது இது பண்ணுங்கள். சிலபஸ் டாப்பிக்கும் படிக்கணும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், 10th 6th படிக்கணும். அடுத்த நாள் என்ன பண்ணணும், 9th 7th படிக்கணும். ப்ளஸ் சிலபஸ் டாபிக் பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த சிலபஸ் டாபிக் ரிலேட்டடாக பார்த்துட்டு ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க சேர்த்து. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் நாள் படித்தோம், அதுக்கப்புறம் 6th 10th 9th 7th இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி வந்து ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம். அதுக்கடுத்து 8th + 10th சேர்த்து வந்து படிக்க போகிறீங்க. ஈவினிங் டைமில் படித்து பழகுங்க, ஸ்பீடாக படித்து பழகுங்க. எக்ஸாமுக்கு முதல் நாள் எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் வந்து படிக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அப்போ தானே நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். எவ்வளோ நாள் தான் தெளிவாக உட்காந்து படிச்சுட்டு திரும்ப படிச்சுட்டே இருக்கிறது. ஆல்ரெடி படித்ததை
ஷார்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்க்க தெரியணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அவங்க தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. நானும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டேன். கடைசி டைமில் சும்மா அப்படியே ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டு போகிறது, படித்தது நம்மளுக்கு அங்கே அப்படியே ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்துட்டு போகிறதுலாம் வேலைக்கு போகாது, வேலையாகாது. அன்னைக்கு முந்தின நாள் அன்னைக்கு காலையில் கூட எதிர்த்து எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் பரட்டலாம். அந்த மாதிரி ஸ்பீட் ரிவிஷன் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் போட்டு அப்படியே பரட்டிட்டு போனீங்க, அப்படியே அங்கே ஞாபகம் இருக்க போகுது. ஒரு வாரம் கழிச்சா உங்களுக்கு அப்படியே மறந்துட போகுது. அப்படியே ஞாபகம் இருக்குமா நீங்கள் படித்ததெல்லாம் இருக்காது. எப்போவுமே நம்மளுக்கு அந்த கொஷின் தெரியாமல் இருக்காது, இதுவா அதுவான்னு கன்ஃபியூஷனில் வந்து நிற்கும். அதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது. இப்படி பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் பார்த்துட்டு போன கொஷினில் ஒரு 10 கொஷின் அடிச்சிங்கன்னா மற்றவங்கள விட நீங்கள் மார்க்கு கூட வாங்கிடுவீங்க. அதுதான் உங்களுடைய சக்ஸஸ். ஏன்னா எல்லாருமே 160 போட்டுரும், இந்த 10 மார்க்கில் தான் விடுறோம் அப்படின்னா இது நம்ம பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு போடும். ஸோ இந்த மாதிரி தமிழுமே ரிவிஷன் கொடுங்க. அதுக்கடுத்து 12th + சிறப்பு தமிழ் இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு திரும்ப இது முடிச்சதுக்கப்புறம் 10th 6th 9th 7th திரும்ப என்ன பண்ணுங்கள், அப்போ ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ 2 ரிவிஷனாக இப்போல்லாம் வந்து 9th 7th 10th 6th இங்கே வந்து ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, 3வது டைம் ரிவிஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இதே மாதிரி ஓல்டு புக்கும் போட்டு நீங்கள் ரிவிஷன் ஷெட்யூல் ரெடி பண்ணிக்கணும். விட்டுட்டு போகவே கூடாது. பாலிட்டு 2 நாளுக்கு முன்னே படித்தாலும், எக்கனாமி அடுத்த 2 நாள் படித்தாலும், ஹிஸ்ட்ரி வந்து படிக்கும்போது திரும்ப பாலிட்டி எக்கனாமி ஹிஸ்ட்ரி படித்தே ஆகணும். நான் அப்படி தான் படித்தேன். படிக்கும் போதுமே பாலிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே 4 நாள் கேப் விட்டுட்டு திரும்ப பாலிட்டிக்கு போயிருக்கும் போதே பாலிட்டி வந்து ஒரு சின்ன என்ன இதுவா அப்படிங்கிற குழப்பம் வந்துடும். ஸோ அப்போ கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும். இப்படி படித்து தான் என்ன பண்ணணும், 10 நாளில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த பிளான் படி படிச்சிங்க அப்படின்னா படிக்கலாம். அதிகபட்சமாக 15 நாள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 15 நாள் எடுத்துகிட்டு தமிழுக்கு ஓல்டு புக்குமே என்ன பண்ணணும், கம்பல்சரி பார்க்கணும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து மேக்ஸை வந்து நான் நல்லா ஃபுல் டெஸ்ட் போடுற அளவுக்கு கொண்டு வந்ததுனால எனக்கு மேக்ஸில் வந்து என்ன ஆச்சு, டைம் வந்து கடைசி டைமில் மேக்ஸ் 2 மணி நேரம் ஆக்கிட்டு அதுக்கு தேவைப்படக்கூடிய டைம் வந்து ஜிஎஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தமிழ் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பேன். தமிழில் நான் இந்த எக்ஸாமில் 96 வந்து போட்டிருந்தேன். அப்போது தமிழ் வந்து எல்லாமே வந்து எனக்கு தெரியும், புக்கு வந்து கடன்னு தமிழை வந்து ரீட் பண்ணனால ஜிஎஸ்க்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி நீங்கள் எதில் பெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கான டைம் டேபிளை நீங்கள் எழுதிட்டு நோட் வச்சுக்கோங்க. என்னென்ன பண்ணுறோம், என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் 2க்கும் கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்போதைக்கு சுச்சுவேஷனுக்கு தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும், மேக்ஸுக்கு பிவைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து உங்கள் நோட்டில் என்ன பண்ணி வச்சுருக்கணும், ஒவ்வொரு சாப்டருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தமிழுக்கு எழுதி வச்சுருந்துருக்கணும். அதை இப்போ ரிவிஷன் பண்ணுங்கள். நோட்டு பெண்ணு கையில் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ 10th தமிழில் எத்தனை தப்பு பண்ணுவோம், ஒரு 10 கொஷின் நம்ம தப்பு பண்ணுவோம். அந்த 10 கொஷின்னா அடுத்த டைம் தப்பு பண்ணக்கூடாது. அந்த 10 கொஷின் வந்து என்ன பண்ணணும், 10th தமிழில் இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதில் இயர்ஸ் இருக்குது, இத்தனை டேட் இருக்குது, அப்போ அதை எழுதி வச்சுக்கணும். அடுத்த டைம் 10th தமிழ் ரிவிஷன் பண்ணும்போது இதை பார்த்துட்டு உங்கள் நோட்டை எடுத்து பார்த்துட்டு அடுத்தடுத்து போகும்போது, ஏன்னா தெரியாத ஒரு இதில் நிற்கும் போது தான் நம்மளுக்கு வந்து நேரம் வந்து வீணாகும். அதை வந்து தனியாக கஷ்டமானதை ஒரு இடத்துல வச்சு படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்ததை கடன்னு ரீட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் தான் 10th டைமு. அந்த மாதிரி ரீட் பண்ணணும். கம்பல்சரி நீங்கள் கையில் என்ன வச்சுக்கணும், ஹைலைட்டர் வச்சுக்கணும். ஹைலைட்டர் எதுக்கு அப்படின்னா, ஜிஎஸ்லாம் புக்கில் படிப்போம்ல, குறிப்பாக தமிழ்லாம் வந்து புக்கில் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஹைலைட்டர் போட்டுக்கணும். பென்சில் உங்களுடைய நோட்டில் நீங்கள் வந்து ஜிஎஸ் இதெல்லாம் இது பண்ணும்போது பென்சில் நோட் வச்சுட்டு டிக் பண்ணிக்கிட்டே போகணும். கடைசி டைமில் தெரியாத பாயிண்ட்டை இன்ட்டு போட்டு வைங்க, தெரிஞ்ச பாயிண்டெல்லாம் அப்படி டிக் போட்டு வைங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டு வைங்க. அடுத்த டைம் வந்து இப்போ பாலிட்டி ரிவிஷன் பண்ண போகும்போது நீங்கள் வந்து ஏதோ அந்த தெரியாத பாயிண்ட் இருக்குது, இந்த ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா அந்த பக்கத்தில் தெரியாத பாயிண்ட்னா இத்தனை இன்ட்டு போட்டிருப்பீங்க, இத்தனை ரைட் போட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். அப்போ இதுதான் நம்மளுக்கு தெரியாத பாயிண்ட்னா இதை மட்டும் போய் பாருங்கள். இதை மட்டும் போய் பார்க்கும்போது கரெக்டாக என்ன பண்ணணும், இது உங்களுக்கு மறக்காது. ஸோ இந்த மாதிரி டிக் பண்ணி ரைட் பண்ணி போட்டு பழகுங்க. சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சாப்பாடு உடம்பு ஹெல்த்து அப்படிங்கிறது முக்கியம். வாட்ரு நான் தான் என்ன பண்ணுவேன், பால் வாங்கி என்ன பண்ணிப்பேன் வச்சுப்பேன். அப்போ தான் என்ன பண்ண முடியும் நம்மளால். இப்போ 4 மணி நேரம் கன்சிஸ்டன்சியாக நம்ம உட்காந்து படிக்கும்போது உடம்பு வந்து ரொம்ப டயர்டாகும். ஸோ அதுக்கு திரும்ப எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யும், நம்ம வந்து ஆக்டிவாக வந்து படிக்க முடியும். இது கம்பல்சரி மஸ்ட் ரெடி பண்ணி பிஸ்கட் பாக்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. ரிப்பீட் ரிவிஷன் தான். திரும்ப பாலிட்டி முடிச்சு ஹிஸ்ட்ரிக்கு போகும்போது திரும்ப பாலிட்டி பார்க்கலன்னா என்ன பண்ணணும், பாலிட்டி நீங்கள் போன வாரம் படித்தது மறுவாரத்தும் ஒரு 4 நாள் கேப் விட்டாலே மறந்துடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் திரும்ப உங்களுக்கு ஸ்பீட் ரிவிஷன் கொடுக்க சொல்கிறேன். ஸ்பீட் ரிவிஷன் தான் இது என்னது மேட்ரு. ஓகேங்களா, 5 days இந்த 15 days ஷெட்யூல் வந்து முடிச்சதுக்கப்புறம் 5 நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அடுத்து ஒரு 3 நாள் 2 இந்த மாதிரி டைமை ரிடியூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 15 நாள் ஆகுதா, அடுத்து 5 நாளில் எல்லாத்தையும் ரீட் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 3 நாள் 2 நாள் ஃபுல் டெஸ்ட் போட்டு பழகுங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு முந்தின நாள் வேறு எப்படி நம்ம எல்லாத்தையும் அதை பார்க்கணும் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இதுக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி பார்த்து பழகுங்க. இன்றைக்கி எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒருங்க கடன்னு பாருங்கள். இப்போவே அந்த ஸ்பீடு மெத்தடை கொண்டுட்டு வந்து பாருங்கள். பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டுட்டு
இப்போ ஜூலை வந்து பிறந்துருச்சு அப்படின்னா 5ஆம் தேதினா அதுக்கடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு டைம் வந்து ஒதுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டு பார்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே டெஸ்ட் எல்லாம் போட்டு நம்ம என்ன டெஸ்ட் வந்து போடும்போது கவனிக்கணும். நம்மளுக்கு 160 வருது, இன்னும் 10 மார்க் எதில் வரல, சயின்ஸில் வரல, அப்போ வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கண்டிப்பாக கடைசி டைமில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாவே போதும். ஓகேங்களா? அப்போ சயின்ஸில் இதில் 5 மார்க் போகுது, எதில் போகுது, அப்போ அந்த ஏரியாவை நம்ம போய் இந்த ஒரு மார்க்கு இந்த இடத்துல பிடிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தான் வந்து ஃபுல் டெஸ்ட் போடுறது. உங்களோட தப்பை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்கு எந்த ஏரியாவில் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அடுத்த டைம் வந்து போகும். இந்த டைமில் 160 போட்டால் அடுத்த டெஸ்ட் வரும்போது என்ன செய்யணும், அப்போ எதில் மார்க் குறைஞ்சிச்சு, அப்போ அதை பிடிக்கணும். அப்போ அதில் அப்படியே தான் ஒவ்வொரு மார்க்காக நீங்கள் ஏற்றி 170க்கு என்னென்ன 170 ப்ளஸ் கொண்டு வரணும். ஜூலை 5 வரை படிச்சிருங்க. டெஸ்ட் போடுறதுலாம் நிப்பாட்டிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக ரிவிஷன் என்னென்ன பார்க்க முடியுமோ பார்த்துட்டு போங்க. கடைசி டைமில் பார்த்துட்டு போகிறது அப்படியே ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து என்ன பண்ணும், உங்கள் கையில் இருக்கும். ரிசல்ட் வரும்போது நம்ம இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டோம், அதற்கான பலன் கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இதை தான் நான் கடைசி டைமில் ஃபாலோ பண்ணேன். நான் வந்து கடைசி 3-8 மாதம் தான் வந்து படிக்க வந்தேன். முந்தின குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா 164 கொஷின் வந்து போட்டிருந்தேன். 170 வந்து தொட முடியலை. அப்போ அது இடையில டைப் கிளாஸ் வந்து போயிட்டு அப்புறம் எக்ஸாம் வந்துச்சு. சரி சும்மா படித்து பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்துட்டு அந்த 3 மாதம் தான், அந்த 3 மாதத்தில் 2 மாதம் என்கிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறத பார்த்து நான் வந்து நோட்ஸ் ரெடி பண்ணேன். கடைசி 1 மந்த் இந்த ரிவிஷன் பிளான் தான் ஃபாலோ பண்ணேன். ஓகேங்களா? கண்டிப்பாக சக்ஸஸை என்னால் அடைய முடிஞ்சு. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.